மக்களே, இன்னைக்கு மகாநதி சீரியல்ல எவ்ளோ பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு தெரியுமா? இந்த உண்மைய கேட்டா நீங்களும் எப்படிடா இப்படி ஆச்சுன்னு பதறிப்போயிடுவீங்க. இன்னைக்கு எபிசோட்ல நினைச்சு பார்க்க முடியாத பல அதிரடி திருப்பங்கள் நடந்திருக்கு. காவேரி மற்றும் விஜய் நடுவுல இருக்கிற சண்டை எப்படி ஒரு பச்சை குழந்தைய பாதிக்குதுன்னு பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம விஜய் காவேரி மேல இருக்கிற கோபத்துல அம்முவ யார் கூடவும் பேச விடாம ஸ்கூலுக்கும் அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம குடும்பத்தார் எல்லாரும் விஜய் கிட்ட போய் எவ்வளவோ சண்டை போட்டு போராடி அம்முவ ஒரு நாள் மட்டும் தங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அம்மு அங்க வந்ததும் அவளோட அப்பா விஜய் கிட்ட நீங்க தான் என் செல்ல அப்பா அப்படின்னு பாசமா சொல்லிட்டு போறா. அந்த சின்ன குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது பாட்டி மனசு ரொம்ப உருகி போச்சு. இனிமேல் இந்த குழந்தையும் அவளோட அம்மா காவேரியும் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு பாட்டி ரொம்ப உருக்கமா சத்தியம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அம்மு ஸ்கூலுக்கு 3 நாளா போகாத காரணத்தினால அவளோட டீச்சர் ரொம்ப கவலைப்பட்டு நேர்ல காவேரி வீட்டுக்கே வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ விஜய் நான் என் பொண்ணுக்கு ஸ்கூல் மாத்த போறேன், டிசி வாங்க போறேன்னு பிடிவாதமா சொல்றாரு. டீச்சர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் விஜய் கேட்கவே இல்ல. பிரின்சிபால் கூட போன் பண்ணி கேக்குறாங்க. ஆனா விஜய் ரொம்ப தெளிவா என் பர்சனல் காரணங்களுக்காக நான் ஸ்கூல் மாத்திடுறேன்னு சொல்லிட்டாரு. காவேரி மேல இருக்கிற கோபம் விஜய் கண்ண மறைச்சிடுச்சு. பாவம் அந்த குழந்தை இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய நிலநடுக்கமே வந்திருக்கு. நம்ம யமுனா, நர்மதா, ராகினி எல்லாரும் இருக்கிற இந்த குடும்பத்துல கல்யாண பேச்சு ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருந்துச்சு. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சு சாம்பிள் பத்திரிக்கை கூட வந்துடுச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பத்திரிக்கையில பொண்ணு பேரை எப்படி அடிக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மாப்பிள்ளை அங்க வந்து ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. நம்ம கல்யாண பேச்சு இதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு மாப்பிள்ளை கோபமா கத்துறாரு. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. அடி வாங்குன மாதிரி அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அப்போ தான் மாப்பிள்ளை அந்த உண்மைய சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்முவோட அப்பா விஜய் தான். அவர் தான் என்ன பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாரு அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றாரு. இத கேட்ட உடனே குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. விஜய் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாருன்னு எல்லாரும் குழம்பி போய் தவிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நின்று போச்சுங்குற உண்மை தெரிஞ்சதும் பசுபதியோட கோபம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கும்போதே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம காவேரி தான் இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாளோன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ராகினி கூட இதுல ஏதாவது சதி வேலை பார்த்திருப்பாளோங்குற சந்தேகமும் நமக்கு வருது. ஏன்னா அவ எப்பவுமே தப்பு பண்ணிட்டு அமைதியா இருக்கிறவ ஆச்சே. ஆனா விஜய் நிஜமாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தினாரா இல்ல இது வேற யாரோட சதி வேலையான்னு ஒண்ணுமே புரியல. யமுனா பாவம் இந்த பிரச்சனையில எவ்வளவு கண்ணீர் விட போறாளோ தெரியல. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா பசுபதி விஜய் கிட்ட போய் பெரிய சண்டை போட வாய்ப்பு இருக்கு. காவேரி விஜய் கிட்ட நடந்த உண்மைய கேட்டு அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு ரொம்ப இமோஷனலா கோபப்படவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம நர்மதா அவளோட பாணியில எப்படி கோபப்பட்டு தட்டி கேட்க போறாங்குற எதிர்பார்ப்பு எங்களுக்கும் அதிகமாவே இருக்கு. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் நிஜமாவே கல்யாணத்தை நிறுத்தினாரா இல்ல யாராச்சும் அவரை மாட்டி விடுறாங்களா? நாளைக்கு எபிசோட்ல பல உண்மைகள் வெளிவர போகுது.